வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப்படுவார் என்று தற்போது செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. என்ன காரணத்திற்காக அமைச்சர் உதயநிதியை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்ய போகிறார்கள்? அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் அமைச்சர் உதயநிதி? இதற்கான முழு காரணம் யாரு அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேர்ந்த கோர சம்பவத்தை பற்றியும் இந்த ஒரு காணொலியில் தொடர்ச்சியாக பார்ப்போம். அதற்கு முன்பு நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது மக்களே. அதனால் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் தான் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள். அமைச்சர் உதயநிதி அவர்களை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்துள்ளதாகவும் போவதாகவும் தகவல் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன மக்களே. என்ன காரணத்திற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோர சம்பவம் அரங்கேறிக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, விஷ கள்ளச்சாராயம் அருந்தி 130க்கும் மேற்பட்ட விவசாய குடும்ப மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கான முழு காரணமும் திமுக தான் என்று பல சமூக ஊடகங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கள்ளச்சாராய அமைச்சராகவும் பொறுப்பேற்று இருக்கிறார் என்றும் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அமலாக்கத்துறை. பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு அமலாக்கத்துறை அதிரடியாக இன்று அமைச்சர் உதயநிதியை கைது செய்ய போவதாகவும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் மக்களே. இதனால் முதல்வர் ஸ்டாலின் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். இறந்த குடும்பம், அதாவது கள்ளச்சாராயம் அருந்தி இறந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும், சிகிச்சை பெற்று வரும் குடும்பத்திற்கு 50,000மும் கொடுத்து வருகிறார் மக்களே. இதுதான் அப்டேட். தேங்க்யூ.